ஹாய் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்க்குறப்போ ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 8th எபிசோட ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வெளியே என்ன நிற்கிறீங்க, மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுவானி இவங்க 2 பேத்தையும் மேலே கூப்பிட்டுட்டு போய் மறுபடியும் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ராயிங் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தான் வரைஞ்சிங்களான்னு சொல்லி கேட்டால் ஹுவானி அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இல்லை இது ஹீரோ கொடுத்த என்னோட ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ இதெல்லாம் ஹீரோ பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருக்க அங்கே ஹீரோயினுக்கு இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா அவங்களுக்குமே ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹுவானி ஒரு பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். மிஸ் யோனுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனால் அங்கே ஹீரோ உட்காந்துட்டே கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பான். அப்படியே அவனை பார்த்தபடியே ஹீரோயின் அப்படியே உட்காந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு, என்னாச்சு நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் கையை அவங்களோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போவான். ஹீரோயினுமே கண் அப்படியே மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அவங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக, டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக தொட்டு பார்ப்பான். அதுக்கப்புறமா இல்லை நீ நல்லா தான் இருக்க, சரி போ அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணி அனுப்பி விட்ருவான். அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. லிஃப்ட்டுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினும் அப்போ தான் வருவாங்க. லிஃப்ட்டு ஓப்பன் ஆனோடனே எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் மட்டும் தான் வராங்க. அப்போ கரெக்டாக ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரும். உடனே அவங்க வெளியே வந்துடுறாங்க. கூடவே ஹீரோவும் சேர்ந்து வந்துருவாப்புல. அதுக்கப்புறமா புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி பக்கம் போய் தேடிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஹீரோ அங்கே வரான். ஏய் என்னை தேடிட்டு நீ இங்கேயே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டால் அவன் அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கேன் எதுவும் சொல்லாமல். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. பக்கத்தில் வந்தவன் அந்த பக்கமாக இருக்கிற அந்த புக்கை எடுத்துட்டு, உன்னை தேடி வரல இதை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆஸ் யூஸ்வலாக நீ குடிக்கிற காஃபியை வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்களுக்கும் ஷாக்கு. என்னது எனக்காக நீ வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனாலும் அவன் நின்றுட்டு, இருந்தாலும் உனக்கு அந்த பேங்க்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, சீக்கிரம் வளர்ந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னை சுற்றி என்னடா நடக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே அவங்களோட கேபினில் உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வாங்கி கொடுத்து அந்த காஃபியை எடுத்து குடிக்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கழுத்து அப்படியே திரும்புது. அப்படியே தன்னைத்தானே அடிச்சுட்டு பார்க்காதன்னு சொல்லி அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போகிறப்போ அங்கே ஹீரோ இந்த உன்னோட டாயை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒன்று தெரியுமா, இதை நான் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே போட்டேன், அது கரெக்டாக உன்னோட கைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உண்மையாகவே வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டேன், இதுக்கப்புறமா அதை தொலைக்காம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாப்ல. இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இப்படியே யோசிச்சபடியே வீட்டுக்கு வந்தவங்க தூங்கலான்னு படுத்தா கூட இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். என்னடா அதுன்னு எடுத்து பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து குட் நைட்டுன்னு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. ஒரு செகண்டில் இவன் தானா, இவன் இப்படியெல்லாம் கூட பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படியே யோசிச்சபடியே இருந்து சரியாக தூங்காமல் காலையில் விடிஞ்சும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, எப்பவும் போல் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தா ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது. மேக்கப் போட்டு கவர் பண்ணலான்னு பார்த்தாலும் அப்போவுமே டல்லாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஹீரோ சொன்னது ஞாபகம் வரும். உனக்கு அந்த பேங்க்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபேக் பேங்க்ஸை எடுத்து பார்க்குறாங்க. அது ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படிங்கிறனால அதை கொண்டு போய் நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பண்ணும்போது அது சரியாக வராது. சரி ஓகே இப்போதைக்கு கேப் போட்டு கவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதோடையே ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற கொலீக்ஸ் மாற்றி ஒரு மாதிரி வித்தியாசமாகவே பார்த்துட்ருப்பாங்க. என்ன இன்னைக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் கேப் போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியே கேட்டால், இப்போ என்னடி போட்டுட்டு தானே வந்தேன் விடுங்க பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்படியே எந்திரிச்சு வெளியே பார்த்தா அங்கே ஹீரோ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருப்பான். பக்கத்தில் இந்த டைரக்டருக்கு ஒரே ஹாப்பி தான். என்னென்னா நியூ வீடியோ கேம் கொண்டு வர்றதா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கும். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு சொல்லுவான், இப்போது இவன் கை வைக்கிற இடம் எல்லாமே சக்ஸஸ் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்குள்ளே நம்ம தான் அப்படி லூஸு மாதிரி இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கும். அன்னைக்கு நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ கார் எடுத்துகிட்டு வரல, நீ சப்வே வழியாக தானே போகிற, நம்ம இன்னைக்கு ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறாப்புலன்னா,
இன்னைக்கு நீ கேப் போட்டுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே இவங்களுக்கும் நர்வஸ் வந்து பீக்கில் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அந்த பக்கமாக வந்த பஸ்ஸை பார்த்துட்டு, இன்னைக்கு நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் ஏறிடுறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு தெரியுது அவங்க தப்பான பஸ்ஸில் ஏறுறாங்கன்னு. பஸ்ஸில் ஏறி பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் தான் கண்டக்டர் சொல்லிருவான் போகிற இடத்த. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு, அட பாவி நீயாவது என்னை தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, வேற வழியே இல்லை இன்னைக்கு இப்படிதாங்கிற மாதிரி அதுலேயே ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு டேட்டில் இருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருந்தவன், நீங்கள் எந்த மாதிரி பையனை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்பான். கேட்டதுக்கப்புறம் இந்த அம்மா, அவன் அழகாக இருக்கணும், நல்லா சமைக்கணும், அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணணும், வெல் செட்டில்டாக இருக்கணும், பாடி ஃபிட்டாக இருக்கணும், 24 மணி நேரமும் என்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னை தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு முட்டை சொன்னால், அவன் உடனே போதுங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே சொன்னது நம்ம பிரேக் எடுக்கிறது அவனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு லைட்டு வந்து எரியுது. அந்த பக்கமாக பியானோவில் உட்காந்துட்டு இருக்கவன், அப்படியே பல டேட்ஸ் போய் ரொம்ப டயர்டாக இருக்கேன், உங்களுக்காக தான் இந்த சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெலோடியாக ஸ்டார்ட் பண்ணுறான். இவளுக்கும் ஒரு மாதிரி நமக்காகவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டே இருக்க, அவன் அப்படியே மெலோடியாக கொண்டு போய் ப்ரப்போஸுமே பண்ணிடுறான். இந்த அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கு. டக்குன்னு கண்ணை முழிச்சிட்றாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்களுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்டோட டிவைஸை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப ரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போகிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் போகுது. ஸோ அவங்க ஓடிசிலேயே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க போல், ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீனாலே நல்ல பல பல பலன்னு ஜொலிக்கணும், இது பாருங்கள் வாடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அதில் ஒருத்தன் இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு பார்ட்டி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹீரோயின் இல்லை எனக்கு இன்றைக்கி லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவையும் கேட்குறான். அவனுமே இல்லை எனக்குமே இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அன்னைக்கு நைட்டுமே ஆகுது. ஹீரோயினுக்கு மிஸ் யூன்கிட்ட இருந்து இன்னும் ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ண மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எந்திரிச்சு போய் ஹீரோ கிட்ட, ஹுவானியுமே இன்னும் ஓகே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், அப்புறம் ஏன் நீ இன்னும் இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை எனக்கு இன்றைக்கி இங்கே இருக்கணும், ஸோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஸோ அதனால் அவங்களோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோடதுமே ஓகே ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேருமே ஒட்டுக்கா கிளம்புறாங்க. அப்புறம் தான் ஹீரோ கேட்குறாங்க, இன்றைக்கும் நீ பஸ்ஸில் போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒர்க்னால சாப்பிடாமே இருந்திருப்பாங்க. அதனால் வர வழியில் ஒரு ஃபுட் ஷாப் இருக்கும், அங்கே போய் 2 பேருமே சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் பேசிகிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஃபேமஸான ஒருத்தரோட பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போவும் ஹீரோ வந்து, உடனே நீ வந்து சொல்ல வேண்டாம், நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நடந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது, அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ வீட்டில் போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 2 பேரும் சேர்ந்து தனியாக எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் எழுதியிருக்கும். அங்கே கட் பண்ணால் விஆர்க்குள்ளே தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோ வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இவங்களும் பக்கத்தில் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவன், நான் உன்னை வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஹீரோயினை வந்துட்டு வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் இங்கே வரமாட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சது, ஏன்னா உன் கூட இருக்கிற ஒரு டைமுமே எனக்கு வேற ஒருத்தர் மேலே தான் ஃபீலிங்ஸ் வருது, எனக்கு எல்லாமே வந்து அவங்கள தான் ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு, சரி ஓகே அதெல்லாம் விடு, ஆனால் உனக்கு அங்கே ஏதாவது ஹர்ட் ஆச்சு அப்படின்னா நீ திரும்ப இங்கேயே வந்துரு, ஏன்னா இங்கே உனக்காக எப்போவுமே நான் இருப்பேன், என்றைக்குமே நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு டக்குன்னு அவங்களோட பாஸ்ட்டில் எக்ஸ் சொன்னது வந்து ஞாபகம் வருது. ஏன்னா அவன் ஒரு டைம் சொல்லியிருப்பேன், யாராக இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு இந்த ஹீரோ எந்திரிச்சு போய் பக்கத்துலேருந்து, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் என்றைக்குமே மாறவே மாட்டேன், இப்படியே உனக்காக இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அங்கேயே அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறமா
நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்பப்போ ஹீரோயினை பார்க்குறாப்புல. ஆனால் அவங்க ஐ கான்டாக்டே கொடுக்காம அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேஸில் 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவுமே நமக்குள்ளே வேண்டாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு என்னமோ தோணுது, ஸோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பேசினா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இதனால் மீட்டிங் நடக்கும்போது கூட ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அப்போது ஹீரோவோட ஒர்க்கை வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், ஹீரோயினே தவிர. அவங்க வந்து இது நல்லால, இதை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு மாதிரி கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறமா நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு திடீர்னு அவங்க எக்ஸை பிரேக்கப் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே வீட்டில் ஒன்றா இருந்த ஆள் இப்போ இல்லாமல் போனால் அவங்க ஞாபகத்தோட அந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டில் அவங்க கோத்ரூ பண்ண ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சொல்லிக்குவேன். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் 2 பேருமே என்ன தான் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் கண்டுக்காமல் இருக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கும். லேட் நைட்டில் கூட ஹீரோயின் மட்டும்தான் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். இவன் ஏன் திடீர்னு இப்படிலாம் சொன்னான், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இதை யோசிச்சுட்டே இருந்திருப்பார். ஈவன் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட டிக்கெட் எல்லாம் ஆல்ரெடியே வாங்கி வச்சுருப்பாங்க. இதை எல்லாமே நினச்சி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ கரெக்டாக அவங்களுக்கு டீம் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க டைரக்டருக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு கேப் கிடைக்காதனால கூட இருந்த கொலீக் ஒருத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆல்ரெடி ஹீரோ வந்து உள்ளே இருப்பார். சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதில் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கொலீக் வந்து இறங்கிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஸ்டாப்பும் வருது. அவங்க இறங்குறப்போ ஹீரோ வந்து கொடையை கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ, ஸ்னோ வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அந்த அளவுக்குலாம் இல்லை, நான் என்னை மேனேஜ் பண்ணிக்குவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இறங்கி நடந்து போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து பின்னாடியே வந்து இந்தா கொடையை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க மறுபடியும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நீ இந்த கொடையை வாங்கிக்கிறனால மட்டும் இங்கே எதுவும் மாறிடாது, எனக்கு தெரியும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு நடந்து போக, பின்னாடியே ஹீரோயின் போய் இப்போ எதுக்கு நீ கேபை விட்டுட்டு வந்த, இப்போ கேபும் கிடைக்காது, எப்படி நீ போவ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணால் அதுக்கு இவர் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா ஹீரோயின் உடஞ்சி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வேணான்னு சொல்லி தானே நான் வந்துட்டு பேசாமல் இருக்கேன், திரும்ப திரும்ப என்னை தேடி வந்து ஏன் இதெல்லாம் பண்ணணும், இப்போ நல்லா இருக்கும் எல்லாமே, ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அதெல்லாம் தாங்க முடியாது, ஆல்ரெடி அதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணி வந்துட்டேன், இனிமேல் எனக்கு அந்த வேதனை வேண்டவே வேண்டாம், உன்கிட்ட ஈஸியாக நான் சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்ச ஆளை வேணான்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கிற வேதனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே அழுகிறாங்க. அப்போ ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்குமே அப்படி தான் இருக்குது, முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் நீ என்கிட்ட இருந்துமே எனக்கு ஏதோ என்னை விட்டு நீ தூரமாக போயிடுவியோன்னு பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினோ நமக்குள்ளே இது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு, ஸோ இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேண்டாம்னு சொன்னால், ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இது முடியவும் இல்லை, நான் முடியவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டில் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறாப்புல. இப்படியே இந்த 8th எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. இப்படி ரியல் வேர்ல்டுக்கும் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.